என்கிட்ட எங்க காசு இருக்கு? நான் எப்பவுமே உன் நம்பி தானே வருவேன். ஏன்ட்டெல்லாம் இல்ல, என்னெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. ஏய் விளையாடாதீங்க, நான் காசு எடுத்துட்டு வரல. நீ தானே நம்ம கேங்கோட மணி அதுக்கு? பதுக்கு. என்ன நீ காசு இல்ல என்கிட்ட? ஐயோ கடைக்காரர் வர பாக்குறாரு. சாப்பிடு, ஏதாச்சும் யோசிப்போம். ஏய் ஐடியா, இங்க என்ன பண்ற? அகில், பானிபூரி சாப்பிடுறியாடா? வா 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 வா. பாய் பாய். தேங்க் யூ. தம்பி முடிஞ்சிருச்சு, பைசா கொடு. காஷா, எங்க அக்கா கொடுக்கல. அதெல்லாம் யாரும் கொடுக்கல. சரி, ஒரு பிளேட் தானே? மொத்தமா 3 பிளேட்டு. என்னது 3 பிளேட்டா? பையா, இங்க தட்டு கழுவுற வேலை இருக்கா? ஏய், இன்னும் நீ ஸ்கூல் கிளம்பலையா? ஏய் இரு, பொறுமையா போய்க்கலாம். என்ன போய் அசைன்மெண்ட்டை சப்மிட் பண்ண போறோம். இருங்க, சப்மிட் பண்ணதா போறோம். என்ன சொல்ற? நாங்க 2 ஆமா, பேர் தான் நாங்கெல்லாம் எழுதிட்டோமே. எழுதிட்டீங்களா? ஆமா. உங்க நம்பி தானே எழுதாம இருந்தேன். ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அசைன்மெண்ட் எழுத மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க அப்படின்னு நம்பி நீங்களும் இதெல்லாம் பண்ணாமல் இருக்காதீங்க. யார் படிக்கிறாங்களோ இல்லையோ, யார் எழுதுகிறாங்களோ இல்லையோ, தயவு செஞ்சு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். அப்படி இல்லைன்னா என்ன மாதிரி நீங்கள் துரோகத்துக்கு ஆளாவீங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி டியூஷன் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 10 ரேங்க்குள்ளே எடுத்தவங்க மட்டும்தான் பாஸு, மற்றவங்கெல்லாம் ஃபெயில். ஓகே? தீக்ஷிதா 10th ரேங்க், அப்பா. ஆனந்தி 9th ரேங்க். தில்ஷிதா, நம்மளே லாஸ்ட் 2னா ஆலியா நீ சான்ஸே இல்லை போல இருக்கு. பாவமா இருக்கு, நீ ஃபெயிலு தான் போல. ஆழியா 1st ரேங்க். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. வெரி குட். எப்படி நம்ம கூட இருந்தா எப்படி படிச்சா? எப்படி எப்படி மாசா? நான் பாஸா?